இன்னைக்கு நாம 2022 வருஷம் ரிலீஸ் ஆன பெட் ரெஸ்ட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். படத்தோட பொலன்க்கு என்னன்னா 7 மாத கர்ப்பிணியா இருக்க நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தா ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போறாங்க. அந்த வீட்டுல ஹீரோயின் 8 வாரங்கள் படுத்த படுக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அப்படி ஹீரோயின் இருக்கும்போது அவங்களுக்கு கேட்கப்பட்ட அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அதுல இருந்து ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதையே. சோ படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க கிணிக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட தொடக்கத்திலே ஒரு அழகான பனி படர்ந்த ஒரு இடத்தை தான் காட்டுறாங்க. அதுல கார்ல வந்து பார்த்தா ஒரு பொண்ணு வந்து இறங்குறா. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன காரணம்னா புதுசா ஒரு வீட்டை வந்து பார்த்தா வேலைக்கு வாங்கிட்டு அதை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்க வேலையில இருக்காங்க. ஹீரோனுக்கு இந்த வீடு வந்து பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அதனாலே வந்து பார்த்தா வீட்டை வாங்கி இருக்காங்க. ஹீரோயின் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த வீடு மட்டும் காரணம் கிடையாது. அந்த பொண்ணு வந்து பார்த்தா இப்ப கன்சீவா இருக்காங்க. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு. அதனால ரெட்டப்பு சந்தோஷத்துல வந்து பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. வீடு முழுக்க வந்து பார்த்தா வேலையாட்கள் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு படிக்கட்டுல ஏறி போயிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றாங்க. முன்னாடி வந்து பார்த்தா எங்க சிட்டில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கர்ப்பமா இருக்காங்க அப்படின்றனால புதுசா ஒரு வீட்டை குடி வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முத மாடியில அவங்களோட பெட்ரூம்ல வந்து பார்த்தா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அங்க வந்து பார்த்தா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஆளுக்கு என்ன சொல்றாங்க, மேடம் இந்த இடத்துக்கு வராதீங்க. ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தா ரொம்ப வந்து பார்த்தா டேமேஜா இருக்கு. எப்போ வேணாலும் உடஞ்சிற மாதிரி தெரியுது. அதனால நீங்க வராதீங்க. நான் ரெடி பண்ணதுக்கு அடுத்து நீங்க வரலாம் அப்படின்ற மாதிரியும் உங்களோட சேஃப்டி முக்கியம் மேடம் அப்படின்ற மாதிரியும் உங்க கன்சீவா இருக்கனால இவர் வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து பார்த்தா அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஹீரோ பாரு. ஹீரோ வந்ததுக்கு அடுத்து ஹீரோனுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து பார்த்தா வீட்டை சுத்தி பாக்குறாரு. உனக்காக பிடிச்ச ஒரு வீடு நான் ரொம்ப சூப்பரா வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கல, ரெனோவேட் பண்ணதுக்கு அடுத்து பாரு இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை வந்து பார்த்தா காட்டிட்டு இருக்காரு. அப்படி காட்டிட்டு இருக்கும்போது அந்த பாத்ரூம்ல வேலை பார்த்த அந்த நபர் என்ன பண்றானா ஹீரோயின் கிட்ட வந்து மேடம் ரெஸ்ட் ரூம்ல வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் கிடந்துச்சு, அது உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அது வந்து பார்த்தா ஹீரோயின் கிடையாது. பட் ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா அது பார்க்க நல்லா இருக்கு, புது டிசைனா இருக்கு அப்படின்றனால ஆமா என்னதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு பூனை வளர்க்குறாங்க. அந்த பூனோட பேர் வந்து பார்த்தா லூலு. இதுவும் வந்து பார்த்தா இந்த வீட்ல தான் சுத்திட்டு இருக்குது. அன்னைக்கு நைட் ஹீரோயின் வந்து பார்த்தா ஒரு பார்ட்டிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த புதுசா அந்த ஊருக்கு வந்தனால அவர் கம்பெனில வந்து பார்த்தா ஒரு வெல்கம் பார்ட்டி வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு ஹீரோ வந்து பார்த்தா தன் குடும்பத்தோட கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து பார்த்தா பொண்டாட்டி ரெடியாக சொல்றாரு. ஹீரோயின் வந்து பார்த்தா குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த கீச்சன் ஞாபகம் வருது. அந்த பிரேஸ்லெட்டையும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்கும்போது அது வந்து பார்த்தா லைட்டா உடைஞ்சிருக்கு. அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டூல் பாக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த டூல் பாக்ஸ் எடுத்துட்டு அதை சரி பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை பார்த்து ஹீரோயின் வந்து சோகப்படுறாங்க. அதுல என்ன இருந்துச்சு கேது அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. அதே நேரத்துல வீட்ல வந்து பார்த்தா ஒரு அப்நார்மலான விஷயத்தை ஹீரோயின் உணர்றாங்க. ஏதோ ஒரு குழந்தைங்க வந்து பார்த்தா ஜுஜு ஜுஜு பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா அது ஜுஜு ஜுஜுன்னு பேசுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்ல வளர்க்குற பூனையுமே வந்து பார்த்தா ஒரு மாதிரி பேடா பண்ணிட்டு இருக்கு. என்னது இது புதுசா ஒரு ஹம்மிங் சவுண்ட் கேக்குது. அது மட்டும் இல்லாம பூனையுமே ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்கு அப்படின்றாங்க. அது எங்க நடக்குதுன்னா புதுசா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த பாத்ரூம் கிட்ட தான் கேக்குது. பொண்ணு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த பாத்ரூமோட காதை வச்சுட்டு யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. டக்குனு ஹீரோ பின்னாடி இருந்துட்டு ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. உடனே ஹீரோக்கு என்ன பண்றானா என் கூட பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பாக்குறப்ப ஹீரோ வந்து பார்த்தா அவருக்கு பிறக்க போற குழந்தைக்காக வந்து பார்த்தா ஒரு ரூம் ஒன்று ரெடி பண்ணிருக்காரு. அதுக்குள்ள வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து குழந்தைக்காக வந்து பார்த்தா ஒரு பெட் ஒரு ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை போட்டுட்டு இதுலதான் வந்து பார்த்தா நம்மளோட பொண்ணு இருக்க போறா. அது மட்டும் இல்லாம பொண்ணை வந்து பார்த்தா கண்காணிக்கிறதுக்கு நான் ஏகப்பட்ட கேமராக்கள் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பார்த்தா மைக் இருக்கு. அவ அழுதானா நம்மளுக்கு கண்டிப்பா கேட்கும் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம இதை கண்ட்ரோல் பண்ற எல்லாத்தையுமே ஒரு டேப்ல வச்சிருக்கேன், மோஷன் சென்சார் வச்சிருக்கேன், நம்மள மீறி யாராச்சும் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தா அலாரம் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே காட்டுறாரு. ஹீரோயின் வந்து பார்த்தா அதுக்கு எல்லாத்தையுமே அவங்க டேப்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போறாங்க. பார்ட்டிக்கு போனதுக்கு அடுத்து அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா ஹீரோயின் கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்தா ஒருத்தர் கேட்கிறாரு, அம்மா புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்குன்னு சொன்னீங்களே எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதாங்க அந்த லேக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல அந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது எது விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் ஒரு மாதிரி மூஞ்ச மாத்துறாரு. எனக்கு அந்த வீட்டுல வந்து பார்த்தா தெரிஞ்ச ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மேபி அதுக்கு அடுத்து நீங்க தான் அந்த வீட்டை வாங்கிருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து பார்த்தா சொல்றாரா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிறக்க போற முத குழந்தை அப்படின்னு சொல்லி ஹீரோனை பார்த்து கேட்கும்போது ஹீரோயின் முகம் வந்து பார்த்தா லைட்டா மாறுது. டக்குனு ஹீரோ வந்து பார்த்தா ஆமா இதுதான் எங்களோட முத குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோனுக்கு இன்னுமே வந்து பார்த்தா கோபம் வருது. டக்குனு அங்க இருக்கிற ஒரு வயசான பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா பயப்படாதமா உனக்கு உனக்கு வந்து பார்த்தா நல்லபடியா பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தா அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்த கடுத்து அவங்க புருஷன் கிட்ட சண்டை போடுறாங்க. ஏடா கூச்சமே இல்லாம நமக்கு பிறக்க போறது முத குழந்தைன்னு சொல்றேன், ஏற்கனவே வந்து பார்த்தா ஒரு குழந்தைக்கு இறந்து போறதுச்சு அது எந்த கணக்குல சேர்க்கிறது அப்படின்னும் போது ஏமா அதெல்லாம் வந்து பார்த்தா நம்மளால கணக்குல சேர்க்க முடியாது, நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஆமா கேட்டா இது நம்மளோட முத குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லிப்போமே அப்படின்றாங்க. ஆனா ஹீரோயின் வந்து பார்த்தா அதை ஏத்துக்க முடியாது அப்படின்றாங்க. அந்த குழந்தை நம்ம கூட இருந்தா அவனுக்கு எப்படி ஒரு 4 வயசாச்சு இருக்கும் அப்படின்னும் போது இங்க பாரு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத, இறந்து போன குழந்தை எல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியாது போது யாரை பார்த்து பைத்தியன்ற உங்ககிட்ட மனுஷன் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்த்தா படுக்கிறதுக்காக அவங்களோட பெட்ரூமுக்கு போறாங்க. அப்படி போகும்போது படிக்கட்டு ஏறாங்களே அந்த இடத்துல ஒரு கண்ணாடியில வந்து பார்த்தா ஒரு 5 வயசு குழந்தையோட உருவத்தை பார்த்துட்டு பயந்துட்டு அப்படியே கால் ஸ்லிப் ஆகி பொத்திரி கீழே விழுறாங்க. அவ்வளவுதான் அப்படியே கட் பண்ணா
ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்துச்சுல, அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போது இறந்து போனதை காட்டுறாங்க. இதனால ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படியே கண்ணு மூச்சா இப்ப ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எடுத்துமே கேக்குறாங்க, என் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னும் போது, உங்க குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, குழந்தை நல்லா தான் இருக்கு, பட் உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்றாங்க. அதாவது அந்த கருமுட்டை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா உடைச்சிக்கிச்சான். அதை சரி பண்ணனும்னா அடுத்து வர போற 8 வாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்லயே படுத்த படுக்கையா இருக்கணும், எந்த ஒரு வேலையுமே நீங்க செய்யக்கூடாது, பெட் ரெஸ்டா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பெட் ரெஸ்ட்னா எந்த அளவுக்குனா ஒரு இன்ச்சு கூட அசையக்கூடாது, படுத்த படுக்கையா தான் இருக்கணும். அடிக்கடி நீங்க வேணா ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம குளிக்கிறதுக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நிமிஷம் மட்டும் தான் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் கேக்குறாங்க, படுத்து இருந்தா என்னோட பொழப்பு என்ன ஆகுறது, என் உடம்பு என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மேடம் உடம்பு போச்சுனா கூட நம்ம திருப்பி ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம் மேடம், உங்களுக்கு பிறக்க போற குழந்தை இறந்து போச்சுன்னா என்ன பண்ணுங்க, அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்றாங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை ஒண்ணு பிறந்து இறந்து போச்சு, அதை மனசுல வச்சுட்டு பேசுங்க அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு வந்து நடந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு நல்லாவே தெரியும் போல இருக்கு. அதனால தான் ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வான் பண்றாரு. சொல்றது கேளுங்க, அடுத்த 8 வாரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படுத்த படுக்கையா இருக்கணும், அப்படி இருந்தா தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய பெத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் பேசாம இருக்காங்க. பட் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்டாட்டியை தாங்குறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தராரு. கைக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுட்டேன், நீ என்ன கேட்டாலும் எந்த நேரத்துல வேணாலும் உனக்கு கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூரிக் என்ன பண்றானா தான் பொண்டாட்டிட்டு ஒரு டேப கொடுத்துட்டு வேலைக்கு கிளம்பி போறாரு. இப்போ இந்த வீட்ல ஹீரோயின் மட்டும் தான் தனித்தனியா இருக்காங்க. சரியான போர் அடிக்குது. எப்போ பார்த்தாலும் உங்களால டிவி பார்த்துட்டு இருக்க முடியாது, செல்லு நோண்டிட்டு இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணாதானே நம்மளுக்கு இதா இருக்கும். ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு கடுப்பா இருக்கும் தெரியுமா? அது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முகம் கழுவலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால ரெஸ்ட் ரூம் போயிட்டு முகம் கழுவுறாங்க. கழுவிட்டு திரும்பி வரும்போது ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கபோர்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. சரிட்டு அந்த கபோர்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள யாருமே இல்ல, ஏதோ ஒரு கற்பனை போல இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த டே போகுது. ஹீரோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நான் பொண்டாட்டி கேக்குறாரு, எப்படி இருந்துச்சு டே, நல்லா இருந்துச்சானும் போது, அட ஏன்டா நீ வேற செம கடுப்பா போச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கத பார்த்துட்டு, அம்மா என்ன பார்சல் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் ஆர்டர் போட்டா அப்படின்றாங்க. நீ தான் போய் கீழ இருந்து வாங்கிட்டு வந்து அப்படின்னும் போது, ஆமா அப்படின்னும் போது ஹீரோ கடுப்பாயிட்டாரு. எத்தனை வாட்டி சொல்றேன் உனக்கு புரிஞ்சுக்க மாட்டேன், அறிவே கிடையாது உனக்கு. டாக்டர் என்ன சொல்றாரு, நம்ம குழந்தைக்காக நீ வந்து ஒரு தியாகத்தை பண்ணணும்ன்றாரு, படுத்த படிக்க இருக்கணும்னு சொல்ற, நீ கேட்காம இப்படி மாதிரி சுத்திட்டு இருந்தீனா நம்ம குழந்தைக்கு என்ன ஆகுறதுக்கு புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னும் போது ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஹீரோ இந்த மாதிரி திட்டினது கிடையாது, என்னடா அப்படின்னும் போது சொன்னா புரிஞ்சுக்க, நமக்கு வந்து நம்ம குழந்தை வேணும், ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தன் பொண்டாட்டிக்கு மாத்திரம் கொடுத்துட்டு நைட்டு உன் கூட தான் படுத்திருப்பேன், உனக்கு என்ன ஒரு விஷயமானாலும் என்னை தாராளமா கூட்டி எழுப்பு அப்படின்றாங்க. சரிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் படுத்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குரல் கேக்குது, இன்னுமோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணமுச்சு பாக்குறாங்க. அந்த கபோர்டுக்குள்ள யாரோத்தங்க இருக்கிற மாதிரியும் ஹீரோனை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. கரெக்டா அந்த இடத்துல மின்னல் அடிக்கும் போது அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணை பார்த்துட்டு ஹீரோன் கத்துறாங்க. கத்துற ஹீரோ பார்த்துட்டு பொத்துட்டு கீழே விழுந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவத்தை பார்த்தேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு என்ன பண்றானா கையில ஒரு பேட் எடுத்துட்டு போய் பாக்குறாரு. பட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட கற்பனை தான் போல இருக்கு. சரிமா தூங்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொண்டாட்டி தூங்க வைக்கிறாரு. மறுநாள் ஹீரோ திருப்பி வேலைக்கு போயிட்டாரு. ஹீரோ ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு 5 வயசுல ஒரு குட்டி பையன் விளையாடிட்டு இருக்கான். தம்பி யாரும் உங்க அம்மா எப்பறம் அந்த வீட்டுக்குள்ள வந்தா அப்படின்னும் போது நீங்க தான் என்னோட அம்மா அனும் போது ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போறது, இது நான் அம்மாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் அதுச்சோட இருக்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேபி ரூம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் வழியா பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்ல. நல்லா ஊத்து பார்க்கும்போது ஒரு கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவம் சறுக்குன்னு போறத பார்த்துட்டு யாரோ தங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் வர கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு வீட்டுக்குள்ள பல மனுஷங்கள் நடக்குது. ஹீரோனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே வெளியே சொல்ல முடியல. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு அந்த வீட்டுல இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா பல காலடி தடங்கள் தெரிய ஆரம்பிக்குது. குறிப்பா சொல்ல போனா ஸ்டீலிங் மேல வந்து பாத்தீங்கன்னா யாரோ தங்க நடக்கிற மாதிரியும் ஹீரோன் பார்க்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா தலைக்குல ஒரு காலடி தடம் தண்ணீர் மாதிரி இருக்கிறதும் ஹீரோன் பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஹஸ்பண்டும் வராரு. போலீஸ்காரங்களும் வந்துட்டு மேடம் வீட்டை சுத்தி முத்தி பார்த்தோம், அங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, சோ ஏதோ அந்த சைலன்ஸ் சத்தம் கிட்ட அந்த குற்றவாளி தப்பிச்சு போயிருப்பான்னு போல தெரியுது, நாங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அது என்னன்னு சொல்லி பாக்குறோம், அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்களா. இப்ப ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா போயிட்டு ஹீரோ வேற இருக்காரா. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை பார்க்கும்போது தெரியுது எப்படி இருந்தாலும் என்ன பைத்தியம்னு சொல்லி தான் திட்ட போற, திட்ட அப்படின்னும் போது உன் எதுக்கு நான் அந்த மாதிரி திட்டணும், நீ ஏதோ தெரியாம பண்ணிட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன்னை பாத்துக்கிறதுக்காக ஒரு பேபி சீட்டரை வர வைக்க போறேன் போது ஹீரோன் அதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல உனக்கு தேவை அவங்க தான், தனியா இருக்கிறதுக்கு அவங்க கூட இருக்கிறது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் மனநல காப்பகத்துல இருந்திருப்பாங்க. அங்க குழந்தை இறந்து போனதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிட்டு கையெல்லாம் அறுத்துட்டு அவங்க சாவர நிலைமைக்கெல்லாம் போயிருப்பாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைய பாத்துக்க போறாங்க. அதுக்கடுத்து நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஏதோ ஒரு விஷயம் தப்பா தோணுது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரோ தங்க நிக்கிற மாதிரி தெரியுது. நைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் நிக்கிறான். அந்த பையன் பாக்குறதுக்கு ஒரு 5 வயசு பையன் மாதிரி இருக்கான். டக்குனு ஹீரோன் கிட்ட வந்துட்டு தங்கச்சி பாப்பா எப்ப என் கூட விளையாட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு பயம் வந்துட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த பேபி மானிட்டர் டேப் எடுத்துட்டு ஆண்ட்ரூ நீ இங்க தானே இருக்க, எனக்கு நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ போறானா. டக்குனு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால் பேசிட்டு இருந்தேன், திடீர்னு கட் ஆயிட்டு அதனாலதான் கத்துன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து ஹீரோனை பாத்துக்கிறதுக்காக அந்த கேர்டேக்கரை வந்து பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்றாங்க.
வராங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரண் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க அதே ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. இப்படி இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா கிரண் கிட்ட அந்த லேடி பேசிட்டு இருக்கும்போது கிரண் கேக்குறாங்க, மேடம் உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த தகுதியை கொடுக்கல, என்னோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அக்செப்ட் ஆயிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கிரண் உடனே பணிப்பு கேட்கறாங்க. நான் தெரியாம அந்த மாதிரி கேட்டுட்டேன் அப்படின்னும் போது, அதனால என்னமா இருக்கு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு தான் குழந்தை கிடையாது, ஆனா பல குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு வரதுக்கு நான் தான் வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருந்திருக்கேன். சொல்ல போனா அவங்க அப்பா அம்மா விட ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை தூக்குறதே நான் தாமா அப்படின்ற மாதிரி கிரண் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி ரொம்ப பிடிச்சு போயிட்டு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி கூட நல்லா பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கிரண் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. விட்டுட்டு கிரண் பக்கத்துல அந்த லேடி இருக்கும்போது, நானா குழந்தையா, நான் வந்துடுறேன் போயிட்டு வாங்க அப்படின்னும் போது 3 நிமிஷத்துல வந்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு போறாங்க. அதுக்கடுத்து கிரண் குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்ட்ரோ அப்படின்ற குட்டி பையன் நிக்கிறான். பார்த்துட்டு தங்கச்சி பாப்பா எப்போ என் கூட விளையாட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க கிரண் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. உடனே பயத்து வலி ஏற்படுது. உடனே டாக்டர் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க. குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, குழந்தைக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்ல, பொங்கலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சரி சொல்லுங்க, அந்த பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த டாக்டருக்கு புரியுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் உங்க கண்ணு முன்னாடி சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பேய் நினைக்கல, இவர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த பையனுக்கு எத்தனை வயசு இருக்கணும் போது ஒரு 4 வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அந்த பையன் உங்ககிட்ட பேசினானா அப்படின்னும் போது பேசினா அப்படின்றாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இல்லாத ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு உயிரோட இருக்க ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிழக்கத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. சோ சொன்னா கேளுங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கீங்க, இப்படி எல்லாம் இருக்க கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கிளினிக்கு நீங்க வந்துடணும். அந்த கிளினிக் வந்துட்டீங்கன்னா 24 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நாங்க பாத்துட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீட்லயே இருக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த கற்பனையில விட்டு வெளியே வரணும். அப்படி இருந்தா உங்களை விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்ல கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போக சுத்தமா பிடிக்கல. நான் வீட்ல இருக்கேன், என்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்பனையில இருந்து வெளில வர முடியும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரணை வந்து பாத்தீங்கன்னா தனியா விட்டுட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அதை வந்து பாத்தீங்கன்னா கிரண் அந்த டேப் மூலமா கேட்டுறாங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னா, கிரண் வந்து பாத்தீங்கன்னா மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியே போனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். சோ நீங்க தான் பாத்துக்கணும். அப்படி இல்லாட்டி எங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க, 24 மணி நேரமும் உங்களை நாங்க கண்காணிச்சிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல கிரண் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் போக கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா டேப் போட்டுட்டு இந்த லேடி கூட வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா பேசிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க அங்க இருக்கிறது சந்தோஷமா இருக்கும்போது ஒரு நாள் புக் படிச்சிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கட்டிலுக்கு அடியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பந்து தள்ளி விடுற மாதிரி தெரியுது. கிரண் பூனை வளர்க்கறால, ஒருவேளை அந்த பூனை தான் தள்ளி விட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லுலு என்கிட்ட விளையாடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பூனை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி அந்த பந்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனா பூனை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு எதிரில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அப்ப இது கடையில யாரு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியை விட்டு பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த இறந்து போன அந்த பையன் அந்த இடத்துல கதை பார்த்துட்டு ஆண்ட்ரூ நீ தானே இங்க இருக்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கேமரா மூலமா அந்த பையனை பாக்குறாங்க. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட பேசிட்டே இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா குளிக்க போகும்போது ஆண்ட்ரூ இப்ப எங்க இருக்க, அம்மா முன்னாடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அம்மா முன்னாடி பாரா அந்த பையன் வந்துட்டு தங்கச்சி பாப்பா உனக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது நீங்க இங்க இருக்காதீங்க, இந்த இடத்தை விட்டு போயிடுங்க, அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாப்பா தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் புரியல, என்னடா சொல்ற அப்படின்னு போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த லேடி பாருங்க. என்னமா குளிச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது குளிச்சிட்டா அப்படின்றாங்க. சரின்ட்டு அவங்க வயிற்று தொட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி மேல சந்தேகப்படுது. ஒருவேளை அவங்க இந்த குழந்தை திருறதுக்காக வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்ன விட அந்த லேடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசுறதை நிறுத்திட்டாங்க. அதுக்கடுத்து ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அம்மா அந்த லேடி வந்து முன்னாடி எங்க வேலை பார்த்தாங்க, அதை பத்தி ஏதாச்சும் செக் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லம்மா அதை பத்தி நான் எதுவுமே கண்டுக்கவே இல்லை அப்படின்றாங்க. ஏண்டா புதுசா ஒருத்தவங்களை வீட்டுக்கு வேலைக்கு கூட்டு வந்திருக்கேன், அவங்க எங்க வேலை பார்த்தாங்க அப்படின்ட்டு பேக்ரவுண்ட் கூட செக் பண்ண மாட்டியா, எனக்கு இன்னும் அந்த லேடி மேல வந்து பாத்தீங்கன்னா சந்தேகமா இருக்கு, அவங்க இல்லாட்டி கூட பரவாயில்ல நான் அந்த வீட்டுல தனியா இருக்கேன் அப்படின்னும் போது என்ன உனக்கு பைத்தியங்கத்தே புடிச்சிச்சா, இங்க பாரு உனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சரியில்லை, அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க இங்க இருக்கிறதுனால தான் நான் நிம்மதியா வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கேன், இல்லாட்டி உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கும், அவங்க இருக்கிறது நான் இருக்கிற மாதிரி புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி சுத்தமா பிடிக்கல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட மூஞ்ச கொடுத்த கூட பேச மாட்டாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 53 நாட்கள் ஆயிட்டு ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா படுத்த படிக்க தான் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க, எனக்கு தெரியுமா நீ வந்து ஏன் தான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நினைப்பாங்க, நமக்கு குழந்தை பிறக்கும் போது நம்ம கூட இருக்கிற ஒருத்தவங்க நம்ம குழந்தை தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அப்படி கிடையாதுமா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தேவையும் கிடையாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல நடந்த ஒரு கதையை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேக்குறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருந்துச்சா, அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண் குழந்தைங்க இருந்திருக்காங்க. அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் 4வது முறையா வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி கன்சீவ் ஆயிருக்காங்க. சோ கன்சீவ் ஆன அடுத்தது அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய பிறக்கிறது வரைக்கும் நல்லா பாத்துருக்காரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கார் ஆனது பனியில சறுக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல முட்டி அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க.
போயிட்டாரு. கூட வந்து பாத்தா அந்த லேடியோட புலியுமே வந்து பாத்தா இறந்து போயிட்டு இதுக்கு அடுத்து வந்து பாத்தா அவங்க ரொம்பவே கொடூரமான முறையில இருந்திருக்காங்க. பைத்தியம் முடிச்ச மாதிரி வீடு முழுக்க வந்து பாத்தா கத்திட்டு இருப்பாங்களா. அவங்க கத்துறது வந்து பாத்தா அந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடிக்கு மட்டும் 3 பசங்க இருந்தாங்களே அவங்கள கூட கண்காணிக்காம அந்த லேடிக்கு என்ன பண்ணிருக்காங்க, தற்கொலை பண்ணி இறந்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தமா எனக்கு வந்து பாத்தா ஒரு அம்மா அப்படின்றவங்க தனக்கு ஒரு குழந்தைக்கு இல்ல அப்படின்றனால அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அவங்களுக்கு 3 குழந்தை இருந்தாலும் அவங்களுக்கு பெண் குழந்தை அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிறந்து இறந்த குழந்தை கூட வந்து பாத்தா ஒரு பெண் குழந்தையும் அதனால தான் வந்து பாத்தா அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் அவங்க வந்து பாத்தா இந்த ஊரே சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா உனக்கு புரியும் சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தை அப்படின்றது ரொம்ப முக்கியமா. அதனால உன் மனசை வந்து பாத்தா ரொம்பவே அலப்பஞ்சிட்டு இருக்கு. சோ இறந்து போன அந்த குழந்தைய நினைச்சிட்டு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க. தயவு செஞ்சு வந்து பாத்தா அதை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் கிட்ட வந்து பாத்தா அந்த லேடி பேசுறாங்க. அப்படி பேசிட்டு அவங்க போகும்போது கிரண் கேக்குறாங்க அந்த லேடியோட பேரு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பேரு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மென்டலா ஹேண்ட்ரியோ ஏதோ தெரியலமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன பேரு சொன்னீங்க கிரண் திருப்பி கேட்கும்போது நம்ம மெலண்டினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி போறாங்களா. டக்குனு கிரண் இந்த பேரு இங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கீச்சன் அதாவது அந்த கீழ இருந்து எடுத்தாங்க தெரியுமா பிரேஸ்லெட் அதுல எடுத்து பார்க்கும்போது அதுல வந்து பாத்தா M&K அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட ஓனர் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் எடுத்து பார்க்கும்போது அதுல வந்து பாத்தா இந்த லேடியோட பேரு போட்டிருக்கு. ஐயோ அப்ப நம்ம ஒரு வீட்டோட வந்து குடியேறல ஒரு பேயோட வீட்டுல தான் வந்து குடியேறி இருக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் வந்து பாத்தா பயந்து போயிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா MNCக்கு கால் பண்ணி எனக்கு வந்து பாத்தா ஒரு வீட்டை பத்தி தகவல் தெரியணும் அப்படின்றாங்க. எந்த வீட்டை பத்தி மேடம் தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வீட்டோட அட்ரஸ் சொல்லிட்டு வீட்டுல வந்து பாத்தா 16-17 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் இறந்திருக்காங்களா அதை பத்தி எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சாரி மேடம் எங்களுக்கு வந்து பாத்தா மொத்தமே 10 வருஷத்துக்கான ரெக்கார்ட் மட்டும் தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இருந்தா கண்டிப்பா வந்து பாத்தா நியூஸ்ல வந்திருக்கும். நான் வேணா பார்த்து சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரிட்டு கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா சரி பார்த்து சொல்லுங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு மெயில் சென்ட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுமே வந்து பாத்தா காலை கட் பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணிட்டு கிரண் வந்து பாத்தா தனக்கு குழந்தை பிறக்க போற அந்த கடைசி நாள்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் கிரணுக்கு வந்து பாத்தா எப்ப வேணாலும் பலி பெறலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம கிரணும் வந்து பாத்தா பயத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தா அந்த பையன் சொன்ன போன விஷயம் வந்து பாத்தா ரொம்பவே பயத்தை ஏற்படுத்துது. ஒருவேளை நமக்கு பிறக்க போற குழந்தை வந்து பாத்தா இந்த லேடி எடுக்கலனா அப்ப அந்த கேள்வி இருக்கலாம்ல அப்பதான் எடுத்து போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு கிரண் பயத்துல இருக்கும்போது அவங்களுக்கு திருப்பி வந்து பாத்தா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மானிட்டர் எடுத்து பார்க்கும்போது கீரை தான் வந்து பாத்தா அந்த மானிட்டரோட சிக்னல் புடுங்கிட்டாராச்சா. அதனால கிரணுக்கு வந்து பாத்தா ஒரு மாதிரியா இருக்கு. சரிட்டு என்ன பண்றாங்கன்னா வேக்யூம் கிளீனர்ல உங்களோட போனை வச்சுட்டு கீழே வந்து பாத்தா அனுப்பி விட்டுட்டு அந்த ரூம்ல வந்து பாத்தா யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அங்க சத்தம் கேட்டுட்டு அப்படியே கேமரா போயிட்டு இருக்கு. டக்குனு கிரண் லைட் ஆன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பாத்தா அந்த பையன் நிக்கிறான். அவனை பார்த்துட்டு கிரண் ஆண்ட்ரூ அப்படின்னும் போது டக்குனு இந்த கேமரா பார்த்து அந்த பையன் பயப்படுறானா. டேய் சொல்றா நம்ம பாப்பா எடுத்துக்கு போறோம்னு சொன்னாங்களே அந்த வீட்ல இறந்து போற அந்த மென்டலி நாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குனு அந்த பையன் பயப்படுறான். டேய் சொல்லுடா அப்படின்ட்டு அவங்க போகும்போது அந்த இடத்துல வந்து பாத்தா 3 பசங்களோட ஆத்மா இருக்கிறத பாக்குறாங்க. கிரண் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அப்படியே நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போது யாரோ தங்க பயத்தை தடவுனா எப்படி இருக்கும் அதே மாதிரி கிரண் பயத்தை பிடிச்சி யாரோ தடவும் போது கிரணுக்கு வந்து பாத்தா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது பிரசவ வலி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடிக்கு என்ன பண்றாங்கன்னா கிரனோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்றதுக்காக போறாங்க. கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து பாத்தா அந்த கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. டக்குனு கிரணுக்கு வந்து பாத்தா ஒரு மெயில் வருது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நியூஸ் பேப்பர் திடுக்கிடும் தகவல் ஏகப்பட்டது இருக்கு. அதாவது வந்து பாத்தா இந்த வீட்டுல வந்து ஒரு லேடி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தா இறக்க போறதுக்கு முன்னாடி அவங்களோட 3 பசங்களையும் வந்து பாத்தா கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்காங்களா. ஆக்சிடென்ட்ல செத்துக்கு அடுத்து மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தவங்க தன் பெண் குழந்தை கிடைக்கனால 3 பிள்ளைங்களும் கொண்டுட்டு அவங்களுமே வந்து பாத்தா இறந்து போயிருக்காங்களா. இது எல்லாமே வந்து பாத்தா ஹீரோயின் வீட்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் போது அப்ப அந்த வீட்ல இருக்கிறது தன்னோட பையன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இந்த மெலடி அப்படின்ற லேடி வந்து தான் வந்து பாத்தா அவங்க குடும்பத்தை வந்து பாத்தா அழிச்சிட்டு இறந்து போனனால இந்த பெண் குழந்தை எடுத்துக்க பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தா ஒரு போட்டோ பாக்குறாங்க. அந்த போட்டோல 3ஆவது இருக்கிற பையன் கிரனோட பையன் மாதிரியா இருக்கான். அப்ப அது வந்து பாத்தா தன்னோட பையன் கிடையாது அப்படின்ட்டு இறந்து போன அந்த பையன் தான் வந்து பாத்தா இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் வந்து பாத்தா நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரணுக்கு வந்து பாத்தா இந்த மெலடி வந்து பாத்தா பசங்களை கொலை பண்ணிட்டு இறந்து போனனால எங்க நம்மளோட புள்ளைங்க எடுத்து போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது இதை வந்து பாத்தா கிரண் தெரிஞ்சுக்கிட்டு அவன் என் பையன் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தும்போது கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏன் கத்துற அப்படின்னு போது இல்ல இந்த இடத்துல நான் ஆண்ட்ரோ இருக்குன்னு சொன்னால அது ஆண்ட்ரோ இல்ல அது நம்ம வீட்டு பயணம் இல்ல நம்ம இந்த இடத்த விட்டு போனோம் இல்லனா நம்ம குழந்தை நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு கம்னூர் போது அப்படி வந்து பாத்தா ஹீரோ நடந்த எல்லாத்தையும் சொல்லும்போது ஹீரோ அமைதியா இருக்கிறாரு. ஹீரோக்கு வந்து பாத்தா தெரியும் போல இருக்கு இந்த இடத்துல அந்த லேடி வந்து இறந்து போன எல்லாமே உனக்கு உண்மை தெரிஞ்சுதான் இந்த மாதிரி அமைதியா இருக்கு அப்படின்னு போது ஹீரோ வந்து பாத்தா எந்த ஒரு பதில் சொல்ல இந்த மாதிரி பண்ண எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் போது ஒன்னாலதான் நம்ம புள்ளை இறந்து போனதுக்கு அடுத்தது நீ வந்து பாத்தா நார்மலாவே இல்ல வைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தா அதுக்கு அடுத்து நான் உங்ககிட்ட எவ்வளவு பேச ட்ரை பண்ண நீ வந்து பாத்தா எதுக்குமே அக்செப்ட் பண்ணிக்கல. கடைசி இந்த வீட்டை பார்த்த கடத்தா உனக்கு இந்த வீடு பிடிச்சு போய் அப்போதான் உன் முகத்துல அப்படிப்பட்ட சந்தோஷம் பார்த்தேன். இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த லேடி எல்லாம் வந்து பாத்தா இந்த வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உனக்காக இந்த வீட்டை மறைச்சு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு வந்து பாத்தா ஹீரோ மேல இனிமே வந்து பாத்தா பாசம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து பாத்தா அந்த பேயானது வந்து பாத்தா ஹீரோனை தொட ஆரம்பிக்குது. இதை வந்து பாத்தா ஹீரோ பாக்குறாரு. இது வரைக்கும் ஹீரோக்கு பேய் மேல நம்பிக்கை இல்ல. இப்போ வந்து பாத்தா அந்த உருவத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாரா. அப்போ வந்து பாத்தா ஒரு கபோர்டு ஓபன் பாக்குது. அந்த ஓபன் பண்ண வந்து பார்த்தா ஒரு பையன் இருக்கான். டேய் யாரா நீ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல இருக்காதீங்க போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனுக்கு என்ன பண்றானா குடுகுடுன்னு அந்த கபோர்டுக்குள்ள ஏறி போறானா. ஹீரோனுக்கு வந்து பாத்தா பொண்ணு புரியல பயப்படுறாங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தா அந்த பேயானது ஹீரோனை வந்து பாத்தா சுட ஆரம்பிக்குது. அப்படி சுட்டு வரும்போது வந்து பாத்தா அந்த பேபி
சிட்டர் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல இருக்காத போ அப்படின்ற மாதிரி சொல்ல பேபி சிட்டர் வந்து பாத்திரம் அடிச்சு தூக்கி தள்ளுது. அப்படியே வந்து பாத்திரம் பேபி சிட்டர் கீழே புழுந்து இறந்து போயிடுறாங்க. பேபி சிட்டர் இறந்து போனதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து பாத்திரம் இப்ப நம்பிக்கை வந்துருச்சுல, அதனால இவருக்கு என்ன பண்றாங்க, ஹீரோனை காப்பாத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு போறாரு. அப்படி போகும்போது வந்து பாத்திரம் ஹீரோவோட தலையில வந்து பாத்திரம் ஒரு பைப்பு வந்து அவருமே வந்து பாத்திரம் மயக்க நிலைமைக்கு போயிட்டாரு. ஹீரோன் வந்து பாத்திரம் என்ன பண்றது, எப்படிங்கிறது போறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பேய் வந்து பாத்திரம் ஹீரோனை கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்திரம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோன் கிட்ட வந்து பாத்திரம் போனும் கிடையாது. போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா அந்த போன் தான் வந்து பாத்திரம் ரூம் குள்ள லாக் ஆயிடுச்சு. அந்த ரூமே வந்து பாத்திரம் ஹீரோனால ஓபன் பண்ண முடியல. ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவோட வாக்கி டாக்கி எடுக்கிறாங்க. அதுல வந்து பாத்திரம் ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ண முடியும். உடனே கால் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருக்கேன், வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் வந்து பாத்திரம் அதுல பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்திரம் அந்த பேய் வந்து ஹீரோனை அடிச்சு அப்படியே வந்து தூக்கி இதுல கடாசுது. எதுலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பாலடைஞ்ச ஒரு பாத்ரூம் மாதிரி இருக்குல்ல, அந்த பாத்ரூம்ல வந்து பாத்திரம் ஹீரோனை தூக்கி போடுது. ஹீரோன் வந்து பாத்திரம் மயக்கத்துல இருக்காங்க. அப்படியே வந்து பாத்திரம் அந்த பேய் வந்து ஹீரோன் கிட்ட வருது. அப்படியே உங்களுக்கு வந்து பாத்திரம் குழந்தை பிறகுது. சோ கண்ணை மூச்சு பாக்குறாங்க. குழந்தை வந்து பாத்திரம் ஹீரோன் பக்கத்துல இருக்கு. இப்படி இருக்கும்போது ஹீரோனுக்கு வந்து பாத்திரம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தா அந்த பேய் வந்து பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தையோட உயிரை எடுக்க பார்க்க ஹீரோன் வந்து பாத்திரம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பேஸ்மெண்ட்டை வந்து பாத்திரம் போட்டு ஆட்டுறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்திரம் அவர் சொல்லிருப்பார்ல, இது வந்து பாத்திரம் ரொம்ப வீக்கான பாத்ரூம் மேடம், இது யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பார்ல. அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, அதை ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. அப்படி ஆட்டும் போது வந்து பாத்திரம் அந்த பேய் வந்து ஹீரோன் பக்கத்துல வரும்போது, நீ இல்லடி உன்னோட அப்பாவே வந்தாலும் சரி என்னோட குழந்தை வந்து உனக்கு கிட்ட இருந்து எடுக்க முடியாது அப்படின்ட்டு டக்குனு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே பேஸ்மெண்ட்ல விழுறாங்க. அப்படி விழும்போது குழந்தை மட்டும் நல்லா பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோனுக்கு செம்மையா அடிப்படுது. அப்படியே கட் பண்ண ஹீரோ வந்து பாத்திரம் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறாரு. ஹீரோனை தேடிட்டு போறாரு. ஹீரோன் வந்து பாத்திரம் அந்த குழந்தை கிட்ட இருக்கிறாங்க. குழந்தை தூக்குறாரு. தூக்கிட்டு ஹீரோ வெளில போகும்போது ஹீரோன் சொல்றாங்க, சீக்கிரம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ வந்து பாத்திரம் போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்திரம் அந்த இடத்துல வந்து இவங்க போறாங்க, யாரு அந்த பேய் போறாங்க. ஹீரோ வந்து பாத்திரம் பிடிக்க போறாங்க. ஹீரோன் வந்து பாத்திரம் தடுக்குன்னு ஏஞ்சி அந்த பேயோட கைட்ட பிடிக்கிறாங்க. என்னடா அது ட்விஸ்ட் இது, ஹீரோனுக்கு எப்பறம் இப்படி ஒரு சக்தி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது சக்தி எல்லாம் வரல. ஹீரோன் வந்து பாத்திரம் இறந்து போயிட்டாங்க. சோ ஹீரோன் இறந்து போனதுக்கு அடுத்து வந்து பாத்திரம் இப்படி ஒரு சக்தி வந்திருக்கு. அதனாலதான் வந்து பாத்திரம் ஹீரோன் அவங்க கணவர் கிட்ட பேசும்போது கூட ஒரு காதல வாங்காம போயிருப்பாரு. இதனால ஹீரோன் வந்து பாத்திரம் அந்த பேய் அடிச்சு போட்டுட்டு அப்படியே வந்து பாத்திரம் யோசிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்திரம் ஒரு சின்ன இது, அவங்களால வந்து பாத்திரம் இறந்து போன அந்த குழந்தையும் பார்க்க முடியல, உயிரோட இருக்க அந்த குழந்தையும் வந்து பாத்திரம் தூக்க முடியல. அந்த இடத்துக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க வந்துட்டு இடுபாடுல இருக்க ஹீரோனை வந்து பாத்திரம் மீக்குறாங்க. ஹீரோன் வந்து பாத்திரம் உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஹீரோனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அந்த இடத்துல வந்து பாத்திரம் அந்த குட்டி பையன் வந்துட்டு உங்களுக்காக அந்த ரூம்ல ஒன்னு காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னன்னு சொல்லிட்டு ஹீரோன் போய் பார்க்கும்போது இறந்து போனா அவங்களோட குழந்தை வந்து பாத்திரம் அந்த இடத்துல இருக்கு. அதை வந்து பாத்திரம் ஹீரோன் கையில தூக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரேம்ல வந்து பாத்திரம் ஹீரோ உயிரோட இருக்க அவங்க பெண் குழந்தை தூக்கி இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோன் வந்து பாத்திரம் இறந்து போனா அவங்க ஆண் குழந்தை தூக்கி இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து பாத்திரம் பிரேம் அப்படி ஒரு சூப்பரா ஒரு காட்டி இருப்பாங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். பட் ரியாலிட்டில வந்து பாத்திரம் அந்த மாதிரி ஹீரோனால அவங்க குழந்தை தூக்கிட்டு இருக்க முடியாது. ஹீரோன் இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு தெரியுது. ஆனா இதை கெடுக்கிற மாதிரி தான் அந்த தீயணைப்பு வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோனுக்கு ஆர்த்தி பண்ணி அவங்களை திருப்பி உயிரோட கொண்டு வர பாக்குறாங்க. ஹீரோனுக்கு வந்து பாத்திரம் ஒண்ணு புரியல. ஒண்ணு நம்ம வந்து அங்க போகணும், அப்படி எல்லாத்தையும் வந்து பாத்திரம் நம்ம குழந்தை கூட இருக்கணும், இறந்து போன குழந்தை கூட இருக்கிறதா இல்ல உயிரோட இருக்க குழந்தை கூட போயிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஹீரோன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இறந்து போன அந்த கேர் டேக்கர் வந்துட்டு ஹீரோன் கிட்ட ஒன்னு சொல்றாங்க, இந்த குழந்தை என்கிட்ட கொடுத்துருமா, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா வந்து பாத்திரம் நீ வாழ வேண்டிய ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாம உனக்கும் சொல்லிட்டு ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்துக்கு நீ போகணும். இது எல்லாமே கடந்த காலத்துல வந்து பாத்திரம் நான் இருக்கேன், எனக்கும் குழந்தை கிடையாதுல, போன் குழந்தை, அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிற அந்த 3 குழந்தைகளையும் வந்து பாத்திரம் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்படியே வந்து பாத்திரம் அவங்க படிக்கட்டு ஏறி போற மாதிரி தெரியுது. டக்குனு வந்து பாத்திரம் இப்ப கட் பண்றாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ வந்து பாத்திரம் ஒரு பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து பாத்திரம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க பொண்ணு ஹீரோ அப்புறம் அந்த பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அந்த வீட்டுல வந்து பாத்திரம் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். குறிப்பா கிளைமாக்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹார்ட் டச்சிங்கான சீனை கேட்டிருப்பீங்க. அப்படி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.